ஸோ ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். August 21 அன்னைக்கு வந்து ரஷ்யா வந்து 574 ட்ரோன்ஸ் அட்டாக் அண்ட் 40 மிசைல்ஸ் அட்டாக் வந்து உக்ரைன் மேலே பண்ணியிருந்தாங்க, விச் இஸ் த மேசிவ் இன் திஸ் இயர். ஓகேவா, இந்த வருஷத்தோட மிகப்பெரிய அட்டாக்கை வந்து ரஷ்யா August 21 அன்னைக்கு உக்ரைன் மேலே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து உக்ரைன் ஏதாச்சும் பதிலடி கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்குறதா வந்து உக்ரைன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, தே ஹாவ் அட்டாக் த ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆயில் பைப்லைன். ஓகேவா, அதான் வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க, விச் இஸ் யுனேஷா பம்பிங் ஸ்டேஷன் சொல்லப்படக்கூடிய ஒரு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆயில் பைப்லைன். அது எங்கே இருக்குன்னா, பிராங்க்ஸுங்கிற ஒரு ரீஜனில் வந்து ரஷ்யாவில் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த பைப்லைன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எங்கெங்கே போகுது அப்படிங்கிறத பார்த்தோன்னா, பிஃபோர் திஸ் வார், ஓகேவா, இந்த வார் நடக்கிறதுக்கு 2022 முன்னாடி இந்த பைப்லைன் வந்து எந்தெந்த நேஷனுக்குலாம் போகுதுன்னா, ரஷ்யாவில் ஸ்டார்ட் ஆகி இந்த பைப்லைனில் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில்ஸ் எல்லாம் வந்து ஜெர்மனி, போலாண்ட், ஹங்கேரி, ஸ்லோவேக்கியா, பெலாருஸ் அண்டு செக் ரிப்பப்ளிக், ஸோ இந்த மாதிரி நேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த ஆயில் பைப்லைன் வந்து எனர்ஜி செக்யூரிட்டி வந்து கொடுக்கறதா இருந்துச்சு. அண்ட் ரஷ்யாவிலேருந்து இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஆஃப்டர் த வார், இந்த வாரம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, யுக்ரைனோட வார்னால யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸான ஜெர்மனியாக இருக்கட்டும் அண்டு போலாண்டாக இருக்கட்டும், செக்காக இருக்கட்டும், பெலாருஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நேஷன்ஸ் எல்லாம் வந்து எனர்ஜிஸ் வந்து அங்கேருந்து வாங்குறத நிறுத்திட்டாங்க. எனர்ஜினா ஐ மீன் க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், லிக்விட் நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எனர்ஜிஸ் எல்லாம் வந்து ரஷ்யாட்டிருந்து வாங்குறத வந்து நிறுத்திட்டாங்க. பட் இன்னுமே வந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்க 2 நேஷன்ஸ், அதாவது போலாண்ட் அண்டு ஹங்கேரி அண்டு ஸ்லோவேக்கியாங்கிற 2 நாடுகள் மட்டும்தான் வந்து இன்னுமே வந்து ரஷ்யாட்டிருந்து ஆயில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க த்ரூ திஸ் பைப்லைன். ஓகேவா, ஸோ அதனால அந்த நாட்டோட எனர்ஜி செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க நாட்டுக்கு வந்து எனர்ஜி செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். அதனால் நாங்கள் இன்னும் ரஷ்யாட்டிருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஈவன் ஆஃப்டர் திஸ் வார், நாங்கள் என்ன தான் இந்த வாருக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும், இந்த வார் நடக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, இருந்தாலும் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் எங்களோட ஸ்டெபிலிட்டிக்காக, எங்களோட எனர்ஜி செக்யூரிட்டிக்காகவும் ஸ்டெபிலிட்டியாகவும் நாங்கள் இன்னும் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி they have made a statement and they are still buying. ஓகேவா, which is huge amount. huge amountல வந்து they are buying. ஓகேவா, ஸோ இதனால இந்த பிராங்க்ஸ் ரீஜியனில் இருக்கக்கூடிய யுனேஷா பம்பிங் ஸ்டேஷனில் அந்த அட்டாக் நடந்தனால என்ன ஆச்சுன்னா, இன்னும் ஒரு 5 டேஸ்க்கு வந்து ஆயில் வந்து போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து ரிவைவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஆயில் வந்து திருப்பி போகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதனால் வந்து ஸ்லோவேக்கியாவும் ஹங்கேரிங்கிற 2 நேஷன்ஸ் வந்து தே ஆர் வெரி வெரி ஆங்க்ரி அட் உக்ரைன். ஓகேவா, எங்கள் நாட்டோட எனர்ஜி மேலே நீ கை வச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி தே ஆர் வெரி ஆங்க்ரி. அண்டு ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர், அதாவது விக்டர் ஓர்பானுங்கிற ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இதை பற்றி ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, நாங்கள் வந்து இந்த வாருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கோம், ஆனாலும் எங்களோட நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக, எங்களோட எனர்ஜி ஸ்டெபிலிட்டிக்காக நாங்கள் வந்து இன்னுமே வந்து பைப்லைனில் ரஷ்யாட்டிருந்து ஆயில் வந்து வாங்கிட்டுருக்கோம். ஆனால் வந்து நாங்கள் இந்த வார்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நாங்கள் வந்து உக்ரைனுக்கு வந்து மிலிட்ரி எய்ட்ஸ் வந்து கொடுக்கல. ஹங்கேரி அண்டு ஸ்லோவேக்கியாங்கிற 2 நேஷனல் மட்டும்தான் வந்து உக்ரைனுக்கு வந்து மிலிட்ரி எய்ட்ஸ் கொடுக்கல. சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், மிலிட்ரி டிஃபென்ஸ்க்காக செலவு பண்ணுறதா இருக்கட்டும், அண்டு வெப்பன் சப்ளையாக இருக்கட்டும், இது எதுவுமே அந்த நேஷன்ஸ் ரெண்டும் பண்ணல. அண்ட் விச் இஸ் த ப்ரோ ரஷ்யன். ஓகேவா, இந்த 2 நேஷன் மட்டும்தான் வந்து நேட்டோவில் இருக்கக்கூடிய நேஷனாக இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியனில் இருக்க நேஷனாக இருக்கட்டும், தே ஆர் ப்ரோ ரஷ்யன். ஓகேவா, அவங்களோட ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் சில டைம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும், ரஷ்யாவை வந்து அப்போஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியே இருக்குது அவங்களோட ஸ்டான்ஸு. ஸோ அதுக்காக இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து உக்ரைனுக்கு வந்து இந்த வார் டைமில் நாங்கள் பெட்ரோல் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி கொடுத்து நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். பட் பதிலுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்களோட எனர்ஜி செக்யூரிட்டி மேலே கை வச்சுருக்காங்க, விச் இஸ் வெரி பேட். அதனால் எங்களோட ஸ்டெபிலிட்டி வந்து பாதிக்கப்படும், எங்கள் நாட்டோட ஸ்டெபிலிட்டி பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து லெட்டர் போட்டிருக்காரு. ஸோ அந்த லெட்டர்லேயே டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன எழுதி அனுப்பிச்சிருக்காருன்னா, ஐ டோன்ட் வாண்ட் ஹியரிங் அபவுட் திஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் அபவுட் திஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு இதை பற்றி கேட்க விருப்பமே இல்லை, ஐ எம் வெரி ஆங்க்ரி அபவுட் திஸ் வார். எனக்கு இந்த வாரை பற்றி கேட்கறக்கே எனக்கு கோபமாக இருக்குது. அண்டு
டெல் ஸ்லோவேக்கியாட்ட சொல்லுங்கள், ஸ்லோவேக்கியா இஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூ ஆர் மை ஃப்ரெண்ட், யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட்லி நேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ தே ஆர் ப்ரோ ரஷ்யன் ஸ்டான்ஸ், ஓகேவா. அவங்க வந்து எப்படின்னா ஃபுல்லாக வந்து யூரோப்பியனுக்கும் சாயாமல் இந்த ரஷ்யாவுக்கும் சாயாமல் அவங்க நியூட்ரலாக இருக்காங்க. பிகாஸ் வந்து அவங்களோட டெரிட்டரி வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. லைக் ஜெர்மனியாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், சுவிட்சர்லாண்ட், இட்டாலி அண்ட் யூகே, ஸ்பெயின், போர்ச்சுகல், இந்த மாதிரி நேஷன்ஸ் எல்லாம் இந்த சைடு இருக்குது. அண்ட் அவங்களுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா ரஷ்யாங்கிற ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட் இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து அவங்க வந்து சிக்கிட்டு இருக்கனால, லைக் பார்டராக வந்து இருக்கனால, லைக் உக்ரைன் மாதிரி அவங்க இருக்கனால தே டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு திஸ் வார் பிட்வீன் தோஸ் டூ பீப்புள்ஸ், ஓகேவா. அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இந்த சைடு வந்து யூரோப்பியன் நேஷன்ஸ் வந்து சின்னதாக இருந்தாலும் அவங்கள வந்து பப்பட்ரி மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து யூஎஸ்ஏ, ஓகேவா. லைக் இந்த வாரை வந்து அவங்க பப்பட்ரி மாதிரி அவங்க அங்கேருந்து இவங்க செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்து ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் தே ஆர் நாட் வில்லிங் டு கிவ் அப் திஸ் வார், ஓகேவா. எங்களுக்கு அந்த டொன்பாஸுங்கிற பகுதி கொடுக்குற வரைக்கும் நாங்கள் வந்து கொடுக்க முடியாது, இந்த வாரை நிறுத்த முடியாது. வி ஆர் நாட் கோயிங் டு ஃப்ரீஸ் திஸ் வார், வி ஆர் நாட் கோயிங் ஃபார் சீஸ் ஃபயர், வி ஆர் நாட் கோயிங் ஃபார் எனி பீஸ் டீல் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு இது வந்து பேக்லாஷ் ஆகிருக்கு யுக்ரைனுக்கு, ஓகேவா. லைக் ஆல்ரெடி 2024 வந்து ஸ்லோவேக்கியாவோட பிரைம் மினிஸ்டரான ராபர்ட் ஃபிகோங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லைக் நான் வந்து இங்கே இருக்க வரைக்கும் ஸ்லோவேக்கியனோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்க வரைக்கும் அண்ட் நேட்டோவில் இருக்க வரைக்கும் வி ஆர் நாட் கோயிங் டு அதாவது உக்ரைனை வந்து நாங்கள் நேட்டோக்குள்ளேயும் விட மாட்டோம். நேட்டோன்னா வந்து நம்மளுக்கே தெரியும், இட்ஸ் அ மேஜர் டிஃபென்ஸ் டீல், ஓகேவா. லைக் யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸான ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி, யூகே அண்ட் ஸ்பெயின், போர்ச்சுகல், இந்த மாதிரி நேஷன்ஸும் வந்து யூஎஸ்ஏ கூட வந்து தே ஹாவ் மேட் அ டிஃபென்ஸ் டீல். அந்த டிஃபென்ஸ் பேக்ட்னால எந்த ஒரு நேஷன் மேலே கை வச்சாலும் இன்னொரு நேஷன், எல்லா நேஷனும் வந்து கூட வந்து தே வில் சப்போர்ட் இந்த வார், ஓகேவா. ஸோ அதனால வந்து உக்ரைன் நாங்கள் இதுக்குள்ளே வந்து விடமாட்டோம். உக்ரைன் வந்து வர மாதிரி அவங்க வந்து அதாவது மெம்பர்ஷிப்புக்கான டோக்கன் மாதிரி எது கொடுத்தாலுமே வி வில் விட்டோ தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து அதை வர விடாத மாதிரி நாங்கள் ஓட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ராபர்ட் ஃபிகோங்கிறவர் வந்து 2024 வந்து சொல்லியிருக்காரு. லைக் ஜான்வரியிலே வந்து சொல்லிட்டாரு. ஸோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ஆன் த சைட் ஆஃப் உக்ரைன், ஓகேவா. லைக் ஹங்கேரியன், ஸ்லோவேக்கியாங்கிற ரெண்டு நேஷன்ஸ் மேலே வந்து உக்ரைன், அதாவது எனர்ஜி செக்யூரிட்டி மேலே உக்ரைன் வந்து கை வச்சனால இட்ஸ் வெரி அது எப்படின்னா அவங்களுக்கே வந்து பாதிக்கப்படுது, உக்ரைனுக்கே வந்து பாதிப்பாக இருக்குது. என்னை அடித்தா நான் திருப்பி அடித்தாலுமே வந்து அந்த பைப் லைனை வந்து அடிச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ரெண்டு யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அண்ட் லெட்ஸ் சி. அண்ட் யா கைஸ், இட்ஸ் கோயிங் வெரி வெரி பேட் இன் திஸ் ஏரியா, ஓகேவா. லைக் 574 மிசைல்ஸ், லைக் 600 ஏர் ஸ்ட்ரைக்ஸ் மட்டும் நடத்தியிருக்காங்க. லைக் 40 மிசைல்ஸ், யோசிச்சு பாருங்கள். இட்ஸ் நாட் வெரி குட் திங் டு பீப்புள்ஸ் ஓவர் தேர். அண்ட் லெட்ஸ் சி கைஸ், என்ன நடக்க போகுதுன்னு தெரில. லைக் பீஸ் டீல் அண்ட் ட்ரைலேட்டரல் சம்மிட் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் தெர் ஆர் நோ, அதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. தெர் ஆர் நோ சிம்டம்ஸ் அபவுட் தட் ட்ரைலேட்டரல் சம்மிட்டை பற்றி. பட் லெட்ஸ் சி தட். அண்ட் இன்னொரு சைடு யுக்ரைன் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கான வாய்ப்பே இல்லை. லைக் ட்ரைலேட்டரல் சம்மிட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. தேர் ஆர் நோ பீஸ் டீல். இப்படி அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது பீஸ் டீலை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கி வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு சைடு. ஸோ லெட்ஸ் சி அபவுட் இட். அண்ட் பை கைஸ், அண்ட் டூ சப்ஸ்கிரைப்.